ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்திலையும் உங்கள் யாவரையும் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 6 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவன் இந்த ஜூலை மாதமும் நம்மை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மாத்திரம் என்னாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர் இம்மட்டும் என்னை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். ஒருவேளை இந்த ஜூலை மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மாதங்களை நாம் முடித்து விட்டோம். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார், என் குடும்பத்திற்கு என்ன சொல்லுவார், என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவார், இந்த வார்த்தைகள் இந்த மாதமாவது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமா என்று காத்திருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுவேன். அவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், என் மகளுடைய சிறுமையை நான் கண்ணோக்கி பார்க்க போகிறேன், அதை நான் நினைக்க போகிறேன். இந்த 6 மாதங்கள் நீங்கள் எங்கே தலை குனிந்தீர்களோ, எங்கே பிரச்சனையை சந்தித்தீர்களோ, எங்கே போராட்டத்தை கண்டீர்களோ, இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷனும் பார்க்காத அந்த சிறுமையை, என் மகள் மேல் இருந்த அந்த சிறுமையை யாரும் பார்க்காமல் மறந்து போனாலும், இன்றைக்கு இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், நான் நினைக்க போகிறேன், நான் அதை கண்ணோக்கி பார்க்க போகிறேன். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்க போகிறோம். என் சிறுமையை இந்த 6 மாதம் யார் பார்த்தார்களோ இல்லையோ, இந்த காலை வேளையில் ஒருவர் சொல்லி இருக்கிறார், அவர் என் சிறுமையை பார்க்க போகிறார், அவர் என் சிறுமையை பார்க்க போகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை தாவீது ராஜாவினுடைய வாய் இப்படி சொல்லுகிறது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறேன், நீர் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன், என் தேவனே தாமதியாதேயும். இந்த 6 மாதங்கள் நம்முடைய ஜபங்களும் இப்படிதானே. ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்ட மனுஷன், நான் எளிமையான ஒரு மனுஷன், என்னை விடுவிக்க யாரும் இல்லை, என்னை விடுவிக்க உம்மால் மாத்திரம்தான் கூடும் என்று எத்தனை தாவீதுகள் ஒருவேளை இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை புலம்பல், எத்தனை புலம்பல். அந்த வார்த்தையின்படியே சொல்லுவேன். தாவீது கேட்கிறார், தாமதியாதேயும் ஆண்டவரே, தாமதியாதேயும். எத்தனை தாமதத்தின் நிமித்தம் எத்தனை சிறுமையை கண்டீர்கள். இல்லைன்னு சொன்னது நிமித்தம் ஒரு சிறுமை வந்தது இல்லையா? தேவைகள் பெருகும் பொழுது என்னால் இதை செய்ய முடியலையே என்று சொல்லும் பொழுது ஒரு சிறுமையை சந்தித்தீர்கள் இல்லையா? இதனாலதான் இந்த 6 மாதம் ஒருவர் பார்த்து இந்த ஜூலை மாதம் இது எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்க சொல்லுகிறார். என் மகளுடைய சிறுமையை நான் கண்ணோக்கி பார்க்க போகிறேன், நான் கண்ணோக்கி பார்க்க போகிறேன். ஒருவேளை இது வாக்குத்தத்தமான வார்த்தை அல்ல. இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஒரு உண்மையுள்ள ஒரு காரியம். ஆண்டவர் இப்படி செய்வாரா? கட்டாயம் செய்வார். அவர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பாரா? கட்டாயம் பார்ப்பார். அதற்கு ஆதாரமாக இந்த ஜூலை மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தையும் வைத்து நான் கொண்டு போகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணுமா. ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மேல கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுவதாக. கர்த்தரின் மகிமை இந்த ஜூலை மாதம் உங்களுக்காக வெளியரங்கமாக போகிறது. உங்கள் ஊழியத்தின் மேல் வெளியரங்கமாக போகிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது. எங்கே சிறுமையை கண்டீர்கள், எங்கே சிறுமையை கண்டீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஒரு வார்த்தையை வைக்கிறார். மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். என் மகனுக்காக சிறுமையை கண்டு தலை குனிந்த என் மகனுக்காக, ஊழியருக்காக என் மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். மற்றொரு வசனம் சொல்லுகிற அதே வசனத்தின் தொடர்ச்சி, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் பார்க்க போகிறது. என்ன தெரியுமா சம்பவிக்க போகிறது? முதல் காரியம், என் மேல் ஒருவர் அவருடைய மகிமையை வைக்க போகிறார், என் ஊழியத்தில் மகிமையை வைக்க போகிறார். இன்னைக்கு இதை விசுவாசிக்கிற நீங்க சொல்லி பாருங்க, என் பிள்ளைகளின் மேல் ஒரு மகிமையை வைக்க போகிறார், மாறாத என் பிள்ளைகளின் மேல மகிமையை வைக்க போகிறார். அம்மா, எதினால் சிறுமையை கண்டீர்களோ அதன் மேல் கர்த்தர் ஒரு மகிமையை வைக்க போகிறார். முதல்ல ஒரு அற்புதம் உங்களுக்கு தான் சம்பவிக்க போகிறது.
இந்த மகிமை வந்துட்டுச்சுன்னா கர்த்தர் உங்கள் சிறுமையை மாற்றி போடுவார். 2வது சொல்லுவேன், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணுமா. அப்படின்னா யார் யார் முன்பு தலை குனிஞ்சிட்டீங்க? யாரால் சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள்? எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள்? அதே சூழ்நிலையின் மத்தியில இந்த மகிமை உங்களை கொண்டு போய் நிறுத்தி அடையாளப்படுத்தி காட்டப் போகிறது. இவர்கள் மேல கர்த்தரின் மகிமை இருக்கிறது, இவர்கள் மேல் கர்த்தரின் மகிமை இருக்கிறது என்று அடையாளப்படுத்தி காட்டப் போகிறார். இப்போ கேட்க போகிற இந்த ஜூலை மாதம் இந்த அற்புதம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த மகிமை உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவர் என் சிறுமையை மாற்றணும், என்னுடைய மேன்மையை பெருக பண்ணணும். நான் எங்கே தலை குனிந்தனோ, யார் மத்தியில் தலை குனிந்தனோ அவர்கள் எல்லாரும் பார்க்க என் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கணும்னு இந்த காலை வேளையில கேட்பீர்களே, ஆனால் மெய்யாகவே ஒருவர் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்க போகிறார். ஏன் இந்த சிறுமை வருகிறது? நம்ம சொல்லிடுவோம், பிரதர் எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, எனக்கு அதற்கு தகுதி இல்லை, நான் விலகி நிற்கிறேன், அதனால சிறுமை வந்தது. என்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனால் என் கைகளின் பிரயாசத்தினால ஒன்றையும் சாதிக்க முடியல, நான் சிறுமைப்பட்டு நிற்கிறேன். மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை நெருக்குகிறது. ஒருவேளை நம்ம இருதயமே தாவீதை போல சொல்லுகிறது, நான் சிறுமையான மனுஷன் தான் ஆண்டவரே, நான் எளிமையுள்ள மனுஷன்தான். அவங்க என்னென்னலாம் வார்த்தையை சொல்லி என்னை திட்டுறாங்களோ அந்த வார்த்தைக்கும் உரிய மனுஷன் நான் தான் என்று 6 மாதம் நம்முடைய இருதயம் சொன்னது. காரணம், நம்முடைய மேன்மையை நாம் உயர்த்த நினைத்தோம், முடியல. ஆண்டவரிடத்தில் கேட்டோம், வாங்கிக் கொள்ள முடியல. அதற்கு காரணம் எங்கேயோ நம் இடத்தில் இருக்கிற ஒரு குறைவு. ஒருவேளை அது பரிசுத்தத்தின் குறைவா இருக்கலாம், ஜபத்தின் குறைவா இருக்கலாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் நம்முடைய உண்மை குறைவா இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு. காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது ஏதுவா இருந்தாலும் என் மகிமையை நான் வைத்து அதை வெளியரங்கமாக்கி என் மகனுடைய சிறுமையை நான் மாற்றப் போகிறேன். அதை நான் கண்ணோக்கி பார்க்க போகிறேன். அதை நான் மாத்திரம் பார்க்க மாட்டேன், அற்புதம் நடந்த உடனே சுற்றி இருக்கிற ஜனங்களும் பார்க்கும்படி செய்ய போகிறேன். மலையின் மேல் உள்ள பட்டணமா என் கர்த்தர் உங்களை இந்த மாதம் மாற்றி உயர்த்தி வைப்பாராக. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வேத பகுதி. கானா ஒரு கல்யாணம். இந்த தேவ செய்தியை நாம் எல்லா இடத்துலையும் நாம் அநேக முறை நாம் கேட்டிருந்தாலும் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இதில் நம்மோடு என்ன பேசுவார் என்று நாம் பார்க்கலாம். அந்த கானா ஒரு கல்யாணத்துல இயேசுவானவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய தாயும் போகிறாங்க, அவருடைய சீஷர்களும் உடன் செல்கிறார்கள். அந்த கல்யாண வீட்டுல அவ்வளவு சந்தோஷம் நிறைவா இருக்கிறது. இப்ப கொஞ்ச நேரம் போக போக ஒரு குறைவு வருகிறது, திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம் குறைந்து போகிறது. இப்ப திருமண வீடே தத்தளிக்கிறது. என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் கொஞ்சம் இப்படி யோசிக்கிறேன், அவர்கள் இப்படி பேசியிருந்தா ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாங்க, பொறுத்துருங்க, அக்கம் பக்கத்துல நம்ம ஆளுக்கு ஒரு திசைக்கு போவோம், எல்லாரிடத்துலயும் போய் கொஞ்சம் கொஞ்சத்தை வாங்கிட்டு வரலாம், அதை வைத்து சமாளிப்போம். ஆனா இருதயம் மறுபக்கம் சொல்லியிருக்கோ, இதனால நிறைவு வராதே. வந்த எல்லா ஜனங்களும் இதுவரைக்கும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள், இனி சாப்பிட போகிறவர்கள் எல்லாம் நம்மை அவமானப்படுத்த போகிறார்களே, நம்ம ஏளனப்படுத்த போகிறார்களே என்று திருமண வீட்டுல ஒரு தத்தளிப்பு. இப்ப அவங்க கண்ணெல்லாம் இப்ப யார் மேல திரும்புகிறதுனா, இயேசுவானவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கை வந்ததும் இயேசுவானவர் இடத்துல போகல, அவரிடத்துல கேட்கல, மாறாக மரியாள் இடத்தில் போய் கேட்கிறாங்க. மரியாளும் அந்த வேண்டுகோளை இயேசுவின் இடத்தில் சொல்ல அவர் சொல்லுகிறார், பொறுத்திருங்க, என் வேலை இன்னும் வரல. ஒருவேளை ஏன் ஆண்டவர் இந்த 6 மாதம் நம்முடைய சிறுமையை கொஞ்சம் கண்ணோக்காம போனாருன்னா, எங்கேயோ நம்ம செஞ்ச தப்புன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்ன தெரியுமா, நேரடியா அவரிடத்துல கொண்டு போய் வைக்கிறத விட்டுட்டு மனுஷர்களிடத்தில் கொண்டு போய் வைத்தோம். ஆண்டவரிடத்தில் நேரடியாய் பேசுகிறதை விட்டு மனுஷர்களை தேடினோம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, ஊழியர்களை கூட தேடினோம்.
அவர்களிடத்தில் சொல்லலாம், இவர்களிடத்தில் சொல்லலாம். என் சிறுமை மாற நான் யாரிடத்தில் பேசுவேன் என்று மனுஷர்களை தேடினோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பொறுத்திரு, அந்த வேண்டுகோள் இன்னும் என்னிடத்தில் வரல, அதனால் என்னுடைய வேலையும் வரவில்லை. இப்போ கடைசியா அந்த ஜெப குறிப்பு எப்படியோ அந்த வேண்டுகோள் இயேசுவானவரிடத்தில் வர, இயேசுவானவர் எல்லாரும் இயேசுவானவரை பார்க்க, இயேசுவானவருக்கு மட்டும் கண்ணு ஒரே ஒரு பக்கமாய் திரும்புகிறது. யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வைத்த அந்த 6 கற்சாடிகளின் மேல் போகிறது. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பாத்திரங்களையும் கண்ணோக்கி பார்த்திருக்கலாம், பார்க்கல. அவருடைய கண் எங்க இருக்கிறதுனா புறம்பே வைக்கப்பட்டிருக்கிற யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வைத்திருக்கிற அந்த 6 கற்சாடிகளின் மேல் அவர் கண் போகிறது. இப்ப ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், அந்த 6 கற்சாடிகளிலும் தண்ணீர் நிரப்புங்கள். யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவருக்கு வேற பாத்திரமே கிடைக்கலையா, போய் எந்த பாத்திரத்துல ஊத்த சொல்றாரு, சுத்திகரிக்க வச்சிருக்கிற இந்த பாத்திரத்துல ஊத்த சொல்லுகிறாரு. நான் சொல்லுவேன், அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஆசையெல்லாம் ஒரு மனுஷன் சிறுமைப்படும் பொழுது, அவன் அடையாளத்தை வைத்து மற்றவர்கள் குற்றப்படுத்தும் பொழுது, அவனிடத்தில் இல்லை என்று சொல்லும் பொழுது, அவனை ஏளனப்படுத்தும் பொழுது மனுஷர்கள் பார்க்க மாட்டார்கள். ஒருவேளை அந்த கல்யாண வீட்டார் ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு முன்னாடி கூட யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவர் சொன்னா வீட்டுக்குள்ள இருந்து போய் பாத்திரங்களை எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல, ஆண்டவர் அனுமதிக்கல. ஒருவேளை இன்னைக்கு இந்த காலையில சொல்ல போகிறேன், அம்மா, அந்த 6 கற்சாடிகை போல தானே உங்கள் மேல் உள்ள அடையாளமோ புறம்பே வைக்கப்படதானே நீங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிரயோஜனம் அவ்வளவுதான். வீட்டிற்குள்ள அந்த யூதர்கள் உள்ளே வருகிறதுக்கு முன்பாக தங்களை சுத்திகரித்துக் கொள்ள அந்த பாத்திரத்தினிடத்தில் போவார்கள். திரும்பி வெளியே போகும்போது அதை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அதற்கான மரியாதை அவ்வளவுதான். உங்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கான மரியாதையும் கனமும் அவ்வளவுதானே? இந்த 6 மாதம் உங்களுக்கு இருந்த மரியாதையும் கனமும் அவ்வளவுதானே? யாரும் பார்க்கல, ஆனால் என் இயேசு பார்க்கிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்லுவேன், அம்மா, புறக்கணிக்கப்பட்ட கற்சாடியை போல நீங்கள் இந்த வார்த்தை அன்பு சகோதரா நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் நான் சொல்லுவேன், என் இயேசுவின் அழகான கண்கள் உங்கள் சிறுமையை பார்த்திருக்கிறது. என் இயேசுவின் அழகான கண்கள் உங்கள் சிறுமையை பார்த்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை, அதை தண்ணீரால் நிரப்புங்கள். என்ன தேவை? என்ன தேவை? குடும்பத்தில் என்ன தேவை? எங்க குறைவு வந்தது? ஊழியத்தில் எங்கே குறைவு வந்தது? யார் மத்தியில் குறைவு வந்தது? அதனால தானே உங்களை புறக்கணித்து ஓரமாய் நிற்க வைத்தார்கள். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், அந்த கற்சாடிகளை நிரப்புங்க. நிறைய நிரப்பினார்களாம். இப்ப அந்த வசனத்துல, அந்த அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் மையப்படுத்தி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம். ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் மேலையும், புறக்கணிக்கப்பட்ட உங்கள் மேல, சிறுமையை கண்ட உங்கள் மேல, தேவையை கண்ட உங்கள் மேல எல்லா பக்கமும் திரும்புகிற பிரதர், தீர்வு இல்லை, குறைவு மாறல, என் பிரச்சனை மாறல, என் போராட்டம் மாறல, மேன்மை வரவே வராது. எதிர்பார்த்து காத்திருந்து நான் சோர்ந்து போனேன். காரணம், எனக்கென ஆண்டவர் நிர்ணயித்த இடம் இதுதான் என்று என் இருதயமே சொல்லுகிறதே. இதற்கு பின்புமா ஒரு மாற்றம் வரப்போகிறது. 4 கச்சாடிகளுக்கும் தெரியாது, இயேசுவானவர் வந்தா கல்யாண வீட்டுக்குள்ள நம்ம உள்ள சேர்த்துக் கொள்வார்கள் என்று. இப்ப சொல்லுவேன், இந்த 6 மாதமும் நடக்காத ஒரு அற்புதம், 6 மாதம் நடக்காத ஒரு அதிசயத்தை என் தேவன் இந்த மாதம் செய்து முடிக்க போகிறார். என்ன தெரியுமா? புறம்பே வைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் உள்ளே இழுத்து கொண்டு வரப்போகிறார். மேன்மைக்குள்ள கொண்டு வர போகிறார். உயர்வுக்குள்ள வர போகிறார். இதுவரைக்கும் திறக்கப்படாத வாசலை திறக்க போகிறார். உள்ளே பிரவேசிக்க செய்து மன மகிழ்ச்சியோடு நிற்க பண்ண போகிறார். மகிமை வேண்டுமா? சிறுமை மாறணுமா? இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்லுங்க, உங்களுடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் என்னை நினைச்சிருங்க, கொஞ்சம் என்னை நினைச்சிருங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா? 6 மாசம் தேவை இல்லாததுனாலதான் உங்களை எல்லாரும் சிறுமைப்படுத்தினார்கள். தேவை இல்லை, தேவையில்லாத இடத்துல நீங்களும் இருந்தீர்கள். அதனாலதான்
உங்களுடைய அருமையும் யாருக்கும் புரியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதிக்கிறான். இப்போ இந்த 7வது மாதம் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேவை வரப்போகிறது, எங்கேயோ ஒரு இடத்துல குறைவு வரப்போகிறது. என் தேவன் இந்த 6 மாதம் குறைவை சந்தித்த உங்களை இந்த காலை வேளையில நிறைவாக்கி, உங்கள் பாத்திரத்தை நிரப்பி, உங்கள் தொழிலின் வருமானத்தை நிரப்பி, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதித்து, எங்கே தேவை இருக்கிறதோ கர்த்தருடைய மகிமை உங்களை அங்கே உந்தி தள்ள போகிறது, உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறது. அந்த தேவையுள்ள ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், இந்த ருசியுள்ள பாத்திரம் எங்கே இருந்தது? இந்த ருசியுள்ள இந்த திராட்சை ரசம் இதுவரைக்கும் எங்கே இருந்தது? நீங்கள் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல போகிறீர்கள். ஆண்டவரே, என்னை கொண்டா, எனக்கா இந்த வாழ்க்கை, எனக்கா இந்த மேன்மை, என்னை கொண்டா மீண்டும் அற்புதம் நடக்கிறது, என்னை கொண்டா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு கர்த்தருடைய மகிமை இந்த மாதம் ஏதோ ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறது. வேணுமா? இப்ப இந்த காலை வேளையில கேளுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும், என் பாத்திரத்தை நிரப்பும், என் வீட்டை நன்மையினால் நிரப்பும், இன்றைக்கு என் தொழிலை உம்முடைய நன்மையினால் நிரப்பும். என் கையின் பிரயாசங்கள் குறைவுபட்டது உண்மை, அதனால சிறுமை வந்ததும் உண்மை. இந்த காலை வேளையில கேட்கிற அதை நிரப்புவீராக. இப்போ உங்களோடு கூட நானும் சேர்ந்து கேட்க போகிற, ஆண்டவரே எங்கேயோ ஒரு தேவை வரணும், எங்கேயோ ஒரு குறைவு வரணும், நீர் என்னை நிறைவாக்கி அங்கே கொண்டு போகணும். சிறுமையை கண்ட என்னை அங்கே கொண்டு போய் என்னை நீர் மீண்டும் மேன்மைக்குள்ளாக நிறுத்த போகிறேன். இந்த மாதம் விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அதை தான் செய்ய போகிறார். நான் கடைசியாய் மீண்டும் அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் பார்க்க போகிறது. இப்ப அந்த 6 கச்சாடியும் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக வெளியே வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போனதுக்கு பின்பு அந்த கச்சாடிகள் எங்க தெரியுமா இருந்திருக்கும்? வீட்டுக்குள்ள பொக்கிஷமா வச்சிருப்பாங்க. ஏன்னா இயேசுவானவர் செய்த அற்புதமாச்சே, அவர் மகிமையை வச்சிருக்கிறாரு. இந்த பாத்திரம் வெளியேற பெற்ற பாத்திரம், மேன்மை வந்தது. ஒருவேளை கொஞ்சம் இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 6 கற்சாடியில ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்துல இப்பொழுதும் ஒரு சபை கட்டப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கற்சாடி இன்னும் பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கச்சாடிகளுக்கு இல்லாத ஒரு மேன்மை, கிறிஸ்துவின் மகிமை ஒரு மேன்மை வந்தது போல இந்த காலை வேளையில மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மை, உங்களுக்கு முன்பு இதுவரைக்கும் நின்று சிறுமைப்படுத்தினவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மை இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், என் மகனுக்கு என் மகளுக்கு என் மகிமையை வைத்து இந்த ஜூலை மாதத்தை ஒரு மேன்மையின் மாதமாய் மாற்ற போகிறேன். அவருடைய சிறுமையை நான் கண்ணோக்கி பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மாத்திரம் மூடிக்கொள்ள நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த 6 மாதங்கள் நாங்கள் சிறுமையை கண்டது உண்மை, எங்கள் போராட்டங்களை கண்டு நாங்கள் திகைத்து நின்றது உண்மை. சில இடங்களில எங்களுக்கான இடம் இதுதான் என்று நாங்களே நிர்ணயித்து கொண்ட இடமும் இதுதான் என்று நாங்கள் எங்கள் இருதயம் சொன்னது. சிறுமையையே கண்டு இந்த 6 மாதங்கள் சோர்ந்து போன ஆண்டவரே, இந்த 7வது மாதம் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்க போகிறேன். அந்த 6 கச்சாடிகளை கண்ணோக்கி பார்த்தது போல எங்களையும் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய மகிமை எங்கள் மேல் வைக்க போகிறேன், எங்கள் பிள்ளைகளின் மேல் வைக்க போகிறேன், எங்கள் தொழிலின் மேல் வைக்க போகிறேன், ஊழியத்தின் மேல் வைக்க போகிறேன். எல்லாவற்றின் மேலேயும் இந்த காலை வேளையில் ஒரு மகிமை கடந்து வர போகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் சொந்த குடும்பத்தாலேயே நாங்கள் சிறுமையை கண்டிருந்தாலும் நீர் அதையும் மாற்ற வல்லவராயிருக்கிறேன். இந்த ஜூலை மாதம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மேன்மையின் மாதமாய் மாறட்டும். சிறுமையை கண்ட வருஷத்திற்கெல்லாம் மேன்மையும் உயர்வும் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும். நீர் அப்படியே மாற்றுகிற தயவிற்காக நன்றி அப்பா. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். God bless you all. God bless you all. Thank you.